உலகெங்கும் இருக்கும் என் அருமை திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற இன்றைய ராசி பலன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் என்று பார்க்கும்பொழுது ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை 11/8/2025. இன்றைய நாளில் கிட்டத்தட்ட மதியம் 1 மணி 1 நிமிடம் வரையும் சதய நட்சத்திரமும் பிறகு பூரட்டாதி நட்சத்திரமும் இன்றைய நாளில் இருக்குது. அப்போ சந்திர பகவான் கும்ப ராசியில் இன்றைய நாளில் இருக்கிறார் என்பது அர்த்தம். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் என்று பார்க்கும்போது அதாவது காலையில் பார்த்திங்கன்னா 6 மணி முதல் 7:30 மணி வரையும் நல்ல நேரம். இன்றைய நாளில் மாலை பார்த்திங்கன்னா 6 மணி முதல் 7:31 வரையும் நல்ல நேரம் இருக்கிறது. இன்றைய நாளில் திங்கட்கிழமையில் ராகு காலம் என்று பார்க்கும்போது அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் ராகு காலம், 1.5 மணி நேரம் தான் ராகு காலம் வரும். ஓகேவா? அப்போ ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரையும் வருகிறது. யமகண்டம் என்று பார்க்கும்போது சரியாக 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் இன்றைய நாளில் யமகண்ட நேரம். இன்றைய நாளில் குளிகை என்று பார்க்கும்பொழுது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் குளிகை நேரம் இருக்குது. குளிகை நேரம் என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய துடிக்கிறீர்களோ, எந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வர வேண்டும் என நினைக்கிறீர்களோ, இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் இயக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகளும் அற்புதமான செயல்பாடுகளும் உறுதியாக நடக்கும். இன்றைய நாளில் என்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைய நாள் மதியம் வரையும் பூச நட்சத்திரம் சந்திராஷ்டமும், மதியத்துக்கு மேலே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறது. இன்றைய நாளில் கடகராசிக்காரர்கள் எதையும் கொஞ்சம் நிதானமாக இன்றைய நாளையும் செய்ய வேண்டும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் திங்கட்கிழமையில் திருப்பம் என்பது உறுதியாக உண்டு. ரொம்ப ஒரு நாட்களாக ரொம்ப மணி நேரமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மாற்றம் என்ற செயல்பாடு இன்றைய நாளில் உறுதியாக உண்டு. மாற்றத்திற்கான ஒரு அருமையான இயக்கம்தான் இன்றைய நாள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, அத்தனை விதமான விஷயங்களையும் இன்றைய நாளில் நீங்கள் இயக்க முடியும். ஒரு மனம் ஒருநிலைப்பட்டு உங்களுடைய செயல்பாடில் ஒரு நன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாளில் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். அதேபோல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றம் உண்டு. எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, பணம் கொடுத்த பணம் வரலன்னு சொல்லி நினச்சிக்கிருக்கீங்கன்னா இன்றைய நாள் அந்த பணத்தை வசூல் செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள். நீங்கள் மறக்காமல் இன்றைய நாளில் போய் அவங்ககிட்ட போய் பணம் கேட்டிங்கன்னா இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி நீங்கள் கொடுத்த பணத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பது உண்மை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைக்கான விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். எங்கேயாவது வேலைக்கு போய் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இன்றைய நாளில் போய் கண்டிப்பாக போய் உங்களுடைய மேலதிகாரியை பார்த்து உங்களுடைய அடுத்த கட்ட பதவி உயர்வுக்காக நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லைன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கலாம்னு ஆசைப்பட்றீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிரகங்களுடைய அமைப்பில் இருக்குது. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் இன்றைய நாளில் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இதில் சொல்லலாம். நம்முடைய ரிஷபராசியில் உள்ள இளைஞர்கள், பருவத்தில் உள்ள பெண்கள், பருவ குழந்தைகள், ஓகேவா, இவங்கெல்லாம் ஒரு வாலிப குழந்தைகள், வாலிப பெண்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
யாராவது புதிதாக நட்போ உறவோ பேச வராங்க, இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளில் நட்பு ஏற்றுக்கிறதோ, ஒரு ஃபேஸ்புக் மூலமாகவோ மற்ற சமூக வலைதளம் மூலமாகவோ ஏதாவது ஒரு நட்பு வருதுன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் வருகின்ற புதிய உறவு ஒரு சிக்கலை கொடுக்கும் என்பது கிரக ரீதியாக உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ஒரு இனிமையான நாள், ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இன்றைய நாளில் உங்களுடைய அம்மா சார்ந்த உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க. அம்மாவை கூட சேர்ந்து எங்கேயாவது ஒரு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கார் எடுத்துகிட்டு எங்கேயா கோயிலுக்கு போயிட்டு வரலாமாம்மா அப்படின்னு நீங்கள் அம்மாட்ட கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி நேர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் கணிதம் சார்ந்த விஷயங்களில், பேங்க் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்களில், ஆடிட்ரு அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. பேனா பிடிச்சி நீங்கள் கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அத்தனை பேருக்குமே ஏற்றம் தான். இது நம்ம சாதாரணமாக இருக்கின்ற டீ கடையாக இருந்தாலும் சரி, பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் பேனா பிடிச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் இயக்கக்கூடிய ஆளாக இருந்தால், அதே போல் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களை இயக்கக்கூடிய ஆளாக இருந்தால், உங்களுடைய இன்றைய செயல்பாடுகள் அனைத்துமே, உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உறுதியாக இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்குங்க. நேற்றளவுக்கு இன்றைக்கி ஒரு பதட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டமம். அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரையும், ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை யோசிக்க போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை முடிவெடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா முடிஞ்சளவு நாளைக்கு பார்க்கலாமா இல்லை ஒரு 2 நாள் கழித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு ஐயோ அவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்களே, நம்ம சொன்னால் அவங்க சொன்னால் நம்ம செய்யணுமே அப்படின்னு நினச்சி செய்யும்பொழுது ஒரு பதட்டம், சின்ன ஒரு தயக்கம் ஏற்படுங்கிறது கிரக ரீதியான விஷயம். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வேறு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது என்பது கிரக ரீதியான செயல்பாடு. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, தடைகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டு இன்றைய நாளில். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம். இந்த விஷயத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதை செய்யும்பொழுது ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அற்புதமாக அதனை செய்து முடிப்பதற்கான காலகட்டமாக கருத முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய துணிச்சலுடன் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். அப்படியே பர்ஃபெக்டாக எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கியா, அந்த தன்னம்பிக்கையோடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வெற்றி பெற்றுவீங்க. ரொம்ப அதிகமாக யோசித்தேன், இதை செஞ்சு எனக்கு வெற்றி உண்டு அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசினியர்களும் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. உங்களுடைய உறவுக்காரங்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய உறவு சார்ந்த விஷயங்கள், அதாவது இரத்த உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு உதவி கிடைக்கும். ஒரு தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, ஒரு இன்னொருத்தவங்க போய் கான்டாக்ட் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு உள்ளே யாருமே இல்லையே, நம்ம பார்க்க போகிற கம்பெனியில் யாருமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு உள்ளே எப்படியா பேசிடுவோம் அப்படின்னு நீங்கள் தன்னம்பிக்கையோடு போகும்போது அங்கே உங்களுடைய இரத்த சொந்த உறவு ஏதாவது ஒரு உறவு இருப்பாங்க. நீ வாப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீயா வந்திருக்க வாப்பா அப்படின்னு உங்களை கூட்டு போய் உங்களுக்கு உதவி புரிவதற்கான ஒரு செயல்பாடுகள், சிறப்பான தன்மைகள் இன்றைய நாள் திங்கட்கிழமை சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக உண்டு. கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் வருமானத்தில் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க.
ஒரு இன்றைய நாளில் ஒரு 10,000 வருது, இல்லை 1 லட்சம் வருது, இல்லை 5 லட்சம் வருதுன்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% செலவழிச்சுட்டு 50% சேமிப்புக்காக வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீ கரெக்டாக அதை சேமிப்புக்கு வச்சு பழகுங்க. கன்னி ராசி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, எப்பொழுது இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிட்டு ஐயோ அப்படிங்கிற தன்மையை விட்டு வெளியே வந்து இருக்கிற ரூபாவில் எவ்வளோ சேர்த்து வைக்கலாங்கிற சிந்தனையை நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நாள்லையுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திக்க முடியும். கன்னி ராசிக்காரங்க ஒரு சின்ன ஒரு பாக்ஸாக வாங்கி ஒரு முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா ஒரு 10,000 ரூபா ஏதோ ஒரு தொகையை வந்து இந்த பெட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். 100 ரூபாவாச்சும் போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, ஏற்கனவே நான் சேமிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறவங்க கவலைப்பட தேவையில்ல, பணத்தை கொண்டு போய் உண்டியில் போடுங்க. இல்லைங்க சேமிப்பே நான் பண்ணலை, அப்போ எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இன்றைய நாள் முதல், இன்றைய திங்கட்கிழமை நாள் முதல் நீங்கள் உங்களுடைய சேமிப்புக்கான பணத்தை உள்ளே போட்டிங்க, சேமித்து வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு ஏற்றம், உறுதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான முயற்சி எடுப்பீங்க. வண்டியில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், கார்லேயோ பைக்லேயோ ஏதோ ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், வண்டியை தொடச்சி கிடச்சி வச்சு இன்றைக்கி அப்படியே ஜம்முன்னு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த கல்யாணம் முடிச்சோன்னே இப்போ கணவன் மனைவி புதுசாக இருக்கும்போது அப்படியே பார்த்தனே ரொம்ப அழகாக இருக்கப்பா, சூப்பராக இருக்கப்பா சொல்லிக்கிடுவாங்க. அந்த கல்யாணம் முடித்து கொஞ்சம் போக 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 வீட்டுக்கார் அழகாக இருக்கான்னு சொல்லுவாரான்னு எதிர்பார்ப்பாங்க பொண்ணு. அதுபோல் நம்ம கிளம்பும்போது அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்களான்னு மாப்பிள்ளை வந்து பொண்ணு எதிர்பார்ப்பார். ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் இருக்கும். இது ஏன்னா கல்யாணம் முடித்த புதுசு அந்த எதிர்பார்ப்பு ஓப்பனாக பேசுகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்றைய நாளில் உங்கள் வாகனம் உங்களை பாராட்டும். பரவாயில்லையா, இவ்வளோ நாள் கழிச்சு நீ தான் நம்மளை தொடச்சிருக்காரு, நீ தான்ப்பா தொடச்சிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வண்டி வாகனங்கள் மேலே அதிக அக்கறை காட்டுவீங்க. அதே போல் புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குறதுக்கான இயக்கம் செயல்பாடுகள் உண்டு. அப்போ வண்டி வாகனங்களை வாங்கி ஒரு சரியான ஒரு இயக்கத்தை உருவாக்கி இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காலகட்டமாக உறுதியாக சொல்ல முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து லாபம் அதிகமாக வரும். உங்களுடைய முழு சிந்தனையும் இன்றைய நாளில் பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். எதை எடுத்தாலும் இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, இதை செஞ்சால் ஏதாவது பதட்டம் வந்துடுமா அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் செய்வீங்க. அந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு இன்றைய நாளில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்குமே இன்றைய நாளில் நன்மை, அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் இருக்க போகுது. இன்றைய நாளில் யாரெல்லாம் அரசாங்க துறையில் பணியாற்றுகிறீர்களோ, நம்முடைய விருச்சிக ராசிக்காரர்களை யாரெல்லாம் அரசாங்க துறையில் பணியாற்றுகிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் இன்றைய நாளான கோச்சார கிரகங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி, பொருளாதாரம், எல்லா விதமான விஷயங்களிலும் சிறப்பான தன்மை என்ற சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் திங்கட்கிழமையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நண்பர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அதில் ஏதாவது லாபம் கிடைக்குமா, அவர் ஒரு தொழில் செய்கிறாரு, நம்ம பண்ணுற தொழிலை பற்றி அவர்கிட்ட சொல்லி லாபம் சம்பாதிக்கலாமா, ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த உதவி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. அதேபோல் நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நட்புகள் மூலமாகவோ அல்லது உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய இயக்கம் இன்றைய நாளில் திங்கட்கிழமையில் ரொம்ப அற்புதமாக இருக்க போது. அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் நல்ல மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். அற்புதமாக செயலாற்றுவீங்க. நல்லா படித்ததை அப்படியே போய் ஒப்பிச்சு நல்லா எழுதி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்குது. அப்போ தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மதிப்பும் மரியாதையும்
ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்பது உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. மகர ராசி அன்பர்கள் எங்கேயாவது போய் ஏதாவது செய்யணும்னு நினச்சி எப்பயாவது ஒரு தடவை இதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்திருந்தீங்க, அது இன்னும் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்றைய நாளில் போய் நிறைவேற்றுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுடைய சகோதரிகளுக்கு இன்றைய நாளில் ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகும். உங்கள் மூலமாக அவங்களுக்கு இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பெலாம் உறுதியாக உண்டு. அதேபோல் மகர ராசிக்காரர்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைய நாளில் சூப்பராக இருக்கும். ரொம்ப பாசமாக இருப்பீங்க, ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடுவீங்க, அதிகமான நேரம் ஒதுக்குவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஒரு மாற்றத்தை பார்த்து உங்களுடைய பார்ட்னர் அவங்களே மெய் செலுத்துருவாங்க. என்னடா அது, இன்றைய திங்கக்கிழமை நம்ம வீட்டுக்கார் இவ்வளோ பாசமாக இருக்காரே, இன்றைய நாள் நம்ம மனைவி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அக்கறை எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள், ஒரு இயக்கம் இன்றைய நாளில் உருவாக போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இரண்டு விஷயத்தை நோக்கி பயணிப்பீங்க. ஒரு விஷயம் முடிவு எடுத்துகிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சால் ஏதாவது ஒரு பதட்டம் வந்துடுமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதேபோல் இந்த விஷயத்தை யார்கிட்டயா சொல்லி சரியாக தவறாக கேட்கலாமா, சரியாக தவறாக கேட்டுட்டு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் உருவாகும். அப்போ நீங்கள் முடிவெடுக்கலாமா இல்லை வேறு யார்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைய நாளில் நீங்கள் பயணிப்பீங்க. இன்றைய நாளில் உறுதியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தனக்கு பிடித்த தன்னுடன் இருந்து உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால், உங்களுடைய இன்றைய நாளுடைய மிக முக்கியமான முடிவுன்னு ஏதேனும் இருந்தால் அவர்களிடம் ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் செய்யும்பொழுது, நீங்கள் செயல்படுத்தும் போது பாதிப்பு கிடையாது. அதே அவங்ககிட்ட கேட்காம நீங்கள் எடுத்ததான் முடிவுன்னு சொல்லி செய்யும்பொழுது சிறு பதட்டம், சிறிது குழப்பம் அப்படிங்கிற வார்த்தையை உறுதியாக இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி. இன்றைய நாளில் திங்கட்கிழமையில் ஆரம்பத்தில் நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசித்தாலும், எதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தணும் நீங்கள் நினச்சாலும் விடாமுயற்சியோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் அப்படியே மைண்டில் உள்ளதை வெளியே அப்படியே கொண்டு வந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. என் மனசு நினச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். அப்போ உங்களுடைய மனசில் உள்ள விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு அதிகமான வேகத்தன்மையை பயன்படுத்தணும். நிதானமாக பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா ராசியிலே யார் உட்காந்துருக்கா, சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு நிதானம் இல்லாத சூழ்நிலை, ஒரு அழுத்தம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும் பொழுது பர்ஃபெக்டாக ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து முடிவெடுத்து செஞ்சிங்கன்னா, அதுவும் என்னென்னா நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நம்முடைய மீன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. அதேபோல் மீன ராசியில் உள்ள நம்முடைய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அனைவருமே யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இன்றைய நாளை போய் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்களாக உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை இன்றைய நாளுடைய ராசி பலனை, பொது பலனை பொறுமையாக பார்த்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகள் இருந்தாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுக்கு பதிலளித்து ஜாதகம் பார்த்ததுக்கான ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை
உறுதியாக என்னால் முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமக்கு உலகெங்கும் இருக்கும் ஆதரவு கொடுத்து ஒரு என்ன சொல்லணும்னா நம்ம எல்லாம் பேசுகிற அத்தனையுமே உடனே பார்த்து அதுக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்து வரும் நம்முடைய திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.